பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. சிவபெருமானின் அருள் திருவிளையாட்டை பாடுகிறார் மாணிக்கவாசகர். மாசற்ற சோதி, மலர்ந்த மலர்ச்சுடரே, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? குறைபாடில்லாத, அழுக்கற்ற, தூய்மையான ஜோதி. நீ அழகான அப்பதான் ஏற்றின தீபம். நீ மலர்ந்த மலர்ச்சுடரே, அப்பதான் மலர்ந்த, புதுசா அப்படி மலர்ந்த, அப்பொழுதுதான் ஏற்றிய ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒளியாக பூத்த ஜோதி மலர்ச்சுடரே அப்படிங்கிறார். தேசனே, தேசனே அப்படின்னா இங்க தேசிகனே அப்படின்னு சொல்றாங்க. தேசிகனே அப்படின்னா குருவே. நீ எனக்கு யாரு? குரு. குருவாதானே வந்து குருவருள் கொடுத்தார். அதனால குருவே. தேனார் அமுதே, நீ எப்படிப்பட்டவர்? அமுதம் போன்றவன். அதுவும் எப்படிப்பட்ட அமுதம்? இனிக்கும் சுவையுடைய தேன் போல இனிமை நிறைந்த அமுதமே அப்படிங்கிறார். சிவபுரணே, சிவபுரணேன்னா கைலாயம், கைலை மலைக்கு உரியவனே, கைலாச வாசனே அப்படிங்கிறார். பாசமாம் பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே, நீ என்ன பண்ற? மும்மலப் பிடிப்பை அறுத்து என் அறிவை வளர்க்கும் மேலோனே. நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் என்னை அப்படியே பாசத்தில் இருக்க கட்டி போட்டிருக்கு. என்னை அப்படியே பாசமாக நான் இங்கே நிறைய பற்று வச்சுருக்கேன். நான் என் குடும்பம்னு பற்று வச்சுருக்கேன், என் சமுதாயம், என்னுடைய உறவினர்கள், என் நண்பர்கள், என்னுடைய சொத்து, இப்படி நிறைய விஷயத்தில் நான் பற்று வச்சுக்கிட்டே இருக்கேன். இதுதான் என்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணுற? பாசமாம் பற்று அரித்து, இந்த பற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ அறுத்துக்கிட்டே வர. எதுக்காக? பாரிக்கும் ஆரியனே. பாரிக்கும் அப்படின்னா வளர்க்கும், மேன்மையடைய செய்யும், உயரச் செய்யும். நீ என்ன பண்ணுற? என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வர, உயர்த்துற. எப்படி உயர்த்துற? நீ யாரு? ஆரியனே. ஏன்னா நீயே உயர்வானவன், நீயே சிறந்தவன், நீயே மேலும் 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 சிறந்த ஒரு தவக்கொழுந்து, நீ அருள் கொடையாளன். நீ என்ன பண்ணுற? ரொம்ப உயரத்தில் இருக்க. நான் சாதாரணமாக இந்த பூ உலகில் வந்து பிறந்துட்டேன், பற்று உள்ளவனாக இருக்கேன். நீ என்ன பண்ணுற? உன் கருணையால் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பற்றை கட் பண்ண வைக்கிற. கட் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்ணுற? கை தூக்கி விடுற. நீ மேலே இருக்கு இல்லையா, உன்னுடைய திருவடிகளை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா, ஒரு கையால் உன் திருவடிகளை நான் பிடிச்சிக்கிட்டேன்னா, அந்த கையை பிடிச்சி நீ மேலே தூக்கிறதுக்கு தயாராக இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு போகிற. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த உலகத்தில் இருந்து டக்குன்னு ஒரே நாளில் அப்படி கட் பண்ணிவிட்டு மேலே போக முடியாது. பட்டினத்தார் போனார், அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டார், குடும்பம் வேணான்னு. அதுக்கே அவர் அவ்வளோ நிறைய சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்ற பிறகு, நிறைய பாடல்களும் தத்துவங்களும் கொட்ட பிறகு தான் அவருக்கு கிடச்சிது. அப்படி புத்தர் அப்படி தான் ஒரே நாளில் அப்படி வெளியில் கிளம்பிட்டார். நம்மெல்லாம் சாதாரண மானுடர்கள் தானே. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே, இல்வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே என்ன செய்யணும்? இந்த பக்கம் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டே, இந்த இல்லற தர்மத்தை கடைபிடித்து கொண்டே, இல்லற கடமைகளை செய்து கொண்டே, இன்னொரு கையால் சிவனின் திருவடிகளை பற்றிக்கணும். ஏன்? வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கார், பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நம்ம பற்றிக்கணும். என்ன பற்றிக்கணும்? யாரோடத? பற்றற்றான் பற்றினை. அவன் பற்று இல்லாதவன் தானே. எதுவுமே நல்லது கெட்டது, இருள் ஒளி, அப்படி அந்த மாதிரி எந்தவித வித்தியாசமும் இல்லாதவர் தானே அவர். பற்றற்றான் போய் அவருடைய திருவடிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஏன்? அப்போ தான் இங்கே இருக்கிற பற்றை நம்மளால் விட முடியும். ஒரு கையை இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் திருவடிகளை பிடித்து கொண்டோமானால் அவர் என்ன பண்ணுவார்? இந்த பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து நம்மளை மேலே கூட்டிகிட்டு போயிடுவார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஏன் அந்த மாதிரி போகணும்? மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அதுதான் அல்டிமேட் எய்ம் நமக்கு. இந்த இடத்துல வந்துட்டோம், அடுத்தது மனிதனும் தெய்வமாகலாம். தெய்வத்துக்கு இடத்துக்கு நம்ம உயரணும். அதுக்காக தான் இந்த முயற்சி, இந்த பயிற்சி எல்லாம். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட. நீ என்ன பண்ணுற? நேசிக்கிற. நேசம் அப்படின்னாலே அது மனிதர்களுக்குரிய அன்பு. நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா, நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கிட்ட தான் அன்பு செலுத்த முடியும்.
திரும்பவும் நமக்கு அன்பு கிடைக்கும். ஆனால் அதனால் நீ என்ன பண்ண, என் மேலே அன்பு செலுத்துகிற. ஆனால் நீ அன்புக்கானவனா, அன்பே சிவம் அப்படின்னா கூட நீ அன்பை விட உயர்ந்தவன். அன்பின் உச்சம் அது என்னது? அருள். நீ எனக்கு அருள் புரிஞ்சா டக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற, நேச ஃபஸ்ட்டு எனக்கு உணர்த்துற, நான் உன் மேலே அன்பு வச்சுருக்கேன்னு எனக்கு உணர்த்துற, நேசம் புரிகிறாய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, அருள் புரிந்து, அதுக்கப்புறம் மேலே போய் எனக்கு அருள் புரிகிற. எதுக்கு அருள் புரிகிற? நெஞ்சில் வஞ்சம் கெட. என்னோட மனசில் நிறையா தேவையற்றதெல்லாம் இருக்கே, அதையெல்லாம் வேரோடு அறுக்கிற. இதெல்லாம் வேண்டாம், இது மனித குணங்கள், விலங்கு குணங்கள், இதெல்லாம் தேவையற்ற குணங்களையெல்லாம் போக்கி வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. பேராது அப்படின்னா பெயராது, அந்த இடத்த விட்டு போகாது. ஆறுனா என்ன செய்யும்? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நாம் பார்க்குறோம் இந்த பூமியில் அப்படியே மழை காலத்தில் அப்படியே வெள்ளம் புரண்டு தளபலன்னு அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதே ஆற்றில் வறண்டு போகும் வெயில் காலங்களில் அந்த மாதிரியாக இருக்கும். சிவபெருமானின் பேரருள் அப்படிலாம் வற்றி போகுமா அந்த ஆறு? பேராது. உன்னோட இது ஆறு கருணை பேராறு என்ன செய்யும்? வற்றாது. வற்றாது நின்ற, பேராது நின்ற பெரும் கருணை பேராரே. உன்னுடைய கருணை மழை நிற்கவே போகிறதில்ல. உன்னுடைய கருணையான ஆறு ஜீவ நதியாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கருணை பொழிபவன் நீ. ஆறா அமுதே, உன்னை என்னெல்லாம் சொல்கிறது நான்? ஆறா அமுதே, தெவிட்டாத அமுதே. இந்த அருளை இன்னும் 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 பருகினாலும் எனக்கு திகட்டவே இல்லையே. தெவிட்டாத அமுதே, அளவிலா பெம்மானே. பெம்மானேன்னா பெருமானே தான். அளவிலா, உன்னை அளக்கவே முடியாதே. நீ எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம், எவ்வளவு ஆழம், இப்படியெல்லாம் எந்த டைமென்ஷன்லையும் உன்னை என்னால் மெஷர் பண்ணவே முடியாது. அளவுபடாத இயல்பினை உடைய பெருமானே. அப்புறம் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறார். அருள் உள்ளவன் அல்லவா இறைவன். என்ன செய்வ தெரியுமா நீ? ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. ஓராதார்னா யாரு? உன்னை வணங்காதவர், உன்னை பற்றி நினைக்காதவர், உன்னை பற்றி ஆராயாதவர், உன்னை உள்ளத்தில் நினைத்து பார்க்காதவர், உன் மீது பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாதவர். ஓராதார்னா அவர்களுடைய உள்ளத்தில் நீ என்ன பண்ணுவ? ஒளிக்கும் ஒளியானே. அங்கேயும் நீ ஒளி வீசுவ. ஆனால் என்ன செய்வ? கொஞ்சம் ஒளிந்து நின்று, அப்படி மறைஞ்சு நின்றுக்கிட்டு ஒளி வீசுவ. நம்ம நல்லா அவரை கும்பிட்டோம்னா அப்படியே அன்னைக்கு மாதிரி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. பக்தர்களுக்கு இது புரியும். அடியார்களோட மனசில் நீ அவ்வளோ அழகாக சுடர் விடுவ. ஆனால் உன்னை கும்பிடாதவங்க இருப்பாங்க பத்தியா? ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. அவர்களுடைய உள்ளத்திலும் நீ ஒளி கொடுப்ப. ஆனால் என்ன, கொஞ்சம் மறைஞ்சு நின்று கொடுப்ப. இதெல்லாம் வாழும் மனிதர்களாகிய நமக்கு பாடம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய பேரை சந்திப்போம். எல்லாரும் எப்படி நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க? ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலே இருக்கிற ஏதோ தேவையற்ற எண்ணங்களால் நமக்கு கெடுதல் நினைச்சாலோ, கடுஞ்சொற்களை வீசினாலோ, கெடுதல் செஞ்சால் கூட நம்ம என்ன செய்யணும்? அதற்கும் வள்ளுவரே சொல்லியிருக்கார். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. மனிதனா பிறவி எடுத்திருக்கோம் இல்லையா? நமக்கு அவங்க இன்னா செய்தாலும், நமக்கு அவங்க கெடுதல் செய்தாலும், நம் மனதை புண்படுத்தினாலும், நம் கிட்ட கடுஞ்சொற்களை வீசினாலும், நம்மை அவர்கள் காயப்படுத்தினாலும் நம்ம என்ன செய்யணும்? இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால். நாம் இனியவே தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா என்ன பயத்ததோ சால்பு. மனித பிறவி எடுத்து என்ன பிரயோஜனம்? இது விலங்குனா ஒரு நாய் கடிக்குதுன்னா இன்னொரு நாய் கடிக்கும், ஒரு மாடு முட்டுதுன்னா இன்னொரு மாடு திரும்ப போய் முட்டும். தன்னை காத்து கொள்வதற்காக அது அப்படி பழி வாங்கும். அது மிருக குணம். அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. மனிதர்களாகிய நாம் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யணும். அதுதான் இதெல்லாம் ஒரு ஹிடன் லெசன், மறைவாக சொல்லக்கூடிய பாடம் இது. ஏன்னா இறைவன் இறங்கி வராரே, திருப்பெருந்துறையில் அப்படி நமக்கு அருள் கொடுத்துருக்காரே மாணிக்க வாசகருக்கு, அந்த பாட்டை நமக்கு இப்போ கற்றுத்தராரே. தானே சிவபெருமான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த பாட்டை. அப்போது நம்மளும் அந்த இடத்துக்கு அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, உயர்த்துறதுக்கு தான் அவர் வராரு. அப்படின்னா இதெல்லாம் நமக்கு பாடம். ஏன்னா இறைவன் என்ன பண்ணுறாரு? அவரை வணங்காதவர்களுடைய உள்ளத்தில் கூட அவர்
ஒளிந்து நின்று ஒளிர்றார். அப்ப நாம கூட என்ன செய்யணும்? நமக்கு யாரேனும் தீங்கு செய்தால் கூட நாம் நாமாக இருக்க வேண்டும். இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்கார். வள்ளலார் சொல்லியிருக்கார். உலகில் உள்ள சான்றோர்கள், ஞானிகள் எல்லாரும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நாம அன்பு செலுத்தணும். அவங்க நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும் நாம அவங்க கிட்ட அன்பு செலுத்தணும். இதையே புத்தர் சொல்வார். அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட இருக்கிறத தானே நாம கொடுக்கணும். என் ஆசிரியர் ஒருத்தர் சொல்வார், புளியங்காய் புளிக்கும், பழமும் புளிக்க தான் செய்யும். எலுமிச்சங்காய் புளிக்கும், எலுமிச்சம் பழமும் புளிக்கும். அதோட இயற்கை அது. அதுக்காக நீ ஒருவேளை இனிப்பான மாம்பழமா இருந்தேன்னு வச்சுக்கோ, மாங்காய் புளிக்கும், ஆனா மாம்பழம் இனிக்கும். வளர வளர நமக்கு அப்படி ஒரு பக்குவம் வரணும். மாம்பழமா நான் இருக்கேன், நான் இனிக்கிறேன், அவங்க இனிக்கலையே, அவங்க கடுஞ்சொற்கள் வீசுறாங்களே அப்படின்னா அந்த மரத்துல உள்ள பழங்களை தானே அவங்க தருவாங்க. இப்போ எலுமிச்சம் மரத்துல இருந்தா எலுமிச்சம்பழம் தானே கொடுக்க முடியும். நாம இனிக்கிற மாம்பழமா இருந்தா நாம மாம்பழத்தை தான் கொடுக்கணும். இல்லை நான் உன்னோட எலுமிச்சம் பழத்தை கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வந்து என் மரத்துல ஒட்டி நீ புளிச்சேன்னா நானும் புளிப்பேன், நீ கசந்தன்னா நானும் கசப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நாம நல்லவங்களா இருந்து எல்லாருக்கும் இந்த சிவன் அருள் கிடைச்சிருக்குமா? இப்படிப்பட்ட மாணிக்கவாசருடைய பாடல்கள் கிடைச்சிருக்குமா? அதனால இறைவனே அப்படித்தானே இறங்கி வராரு. கும்பிடாதவங்களுடைய மனசுலையும் நிற்பேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பாடங்கள். நம்மளோட வாழ்க்கையில நாம இதை ஃபாலோ பண்ணணும். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. எப்படி தெரியுமா நீ வர? அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு தண்ணியா வர. என்னோட மனசுல உருக செய்கிற. அப்படியே நமக்கு உள்ளம் உருகுது உன்னை நினைக்கும் போது. எனது அரிய உயிராய் கலந்து நின்றவனே, ஆருயிராய் நின்றானே. நம்ம எல்லாருக்கும் எது ரொம்ப முக்கியமா இருக்கு? நம்மளுடைய உயிர் தான். நம்ம சொல்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு நேரம் நம்ம ரொம்ப பயந்துட்டோம், ரொம்ப கஷ்டமான சவாலை தாண்டி வந்தோம்னா உயிரே போயிடுச்சு அப்படிம்போம். ஒரு நிமிஷம் உயிரே நின்று திரும்பி வந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை கூட நம்ம என்ன சொல்றோம்? ஆருயிரே அப்படின்னு சொல்றோம். என் உயிருங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருந்தால் குழந்தையெல்லாம் பார்த்து என் உயிர் நீதாண்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா குழந்தைகள்கிட்ட. அந்த மாதிரி நீ யாரு? என் ஆருயிராய் நின்றானே, நீயும் எனக்கு அரிய உயிர் அல்லவோ. நீதான் உயிர் கொடுத்தவன், நீதான் என்னை காப்பவன், நீதான் என்னை ஒடுக்கிக்க போறவன். ஆனா நீ எப்படிப்பட்டவன்? எனக்கு நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே அப்படின்னு துதிச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கு இனிமே பாடல் முழுக்கவே இப்படிதான் வரப்போகுது. அவருடைய கருணையை நினைச்சு 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 பாடி 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 பரவசப்படுறாரு. எதற்காக? இந்த இடத்துலேருந்து இங்கே கட் பண்ணிக்கிட்டு மேலே போய் அவர்கிட்ட சேரணும். அதற்கான முயற்சி தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட நீராய் உருக்கி நம் உயிரையும் காக்கும் அந்த ஆருயிரான அந்த சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவோம், அருள்மழையை பருகுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.